जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. ஒரு மதத்திலே அந்த மதத்தினுடைய புரோகிதன் ஆக வேண்டுமானால் எந்த மதமாயிருந்தாலும் அந்த மத சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த ஆள் படிச்சிருக்க வேண்டும். ப்ளஸ் தெய்வ சாஸ்திரங்கள் படிச்சிருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு தெய்வம் ஒன்று தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு மதங்கள்லேயும் ஒவ்வொரு ரீதியிலே சொல்கிறாங்க தெய்வம் இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போது அதாவது மதப்படி தெய்வத்தை பற்றி என்ன சொல்கிறாங்களோ, அந்த பிரார்த்தனா விதிமுறைகள் எப்படி இருக்கிறதோ, ஆச்சார விதிமுறைகள் ஆச்சரிக்க வேண்டிய விதிமுறைகள் எப்படி இருக்கிறதோ, இதெல்லாம் சாஸ்திரியமாக படித்து பட்டம் வாங்கியதுக்கு அப்புறம்தான் ஒரு புரோகிதனாக முடியும். இது இஸ்லாம் மதத்தில் என்றால் 7 வருஷ காலம் படிக்கணும். ஒரு மத புரோகிதன், மத பண்டிதன் இல்லை, ஒரு பண்டிதன் என்றால் அதுக்கு மேலே அறிவுள்ளவன். ஒரு மத புரோகிதனாக வேண்டுமானால் 7 வருஷ காலம் படிக்கணும். கிறிஸ்து மதத்திலே ஆயிருந்தால் 14 வருஷ காலம் படிக்கணும். ஒரு மத புரோகிதனாக வேண்டுமானால் 14 வருஷ காலம் படிக்கணும். மத சாஸ்திரங்கள், தெய்வ சாஸ்திரங்கள் இதெல்லாம் படித்து நம்ம காலேஜில் இருந்தெல்லாம் டிகிரி எடுக்கிற மாதிரி அந்த அவரோட அந்த மதத்துக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். மதபரமான காரியங்கள் படிக்கப்பட்டு அதில் இருந்து படித்து பரீட்சை எழுதி டிகிரி எடுத்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு ஒரு புரோகிதனாக முடியும். புரோகிதன் என்ற பட்டம் கிடைக்கும். அது நல்ல கிறிஸ்டியானிக்கு. இது ஒன்றும் அல்லாமல் புஸ்தகத்தை எடுத்து கட்சத்தில் வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொல்லி நடக்கப்பட்ட நிறைய பேருக்கு உண்டு. அதெல்லாம் ஜனங்களை ஏமாத்துறது, அதை பற்றியெல்லாம் நான் சொல்லப்பட்டது. உண்மையான கிறிஸ்டியானி, உண்மையான இஸ்லாம் அப்படி உள்ளதை பற்றி தான் நான் சொன்னது. இதே மாதிரி இதுவிட கொஞ்சம் அதிகமாகவே படிக்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய மதத்தில், ஹிந்து மதத்தில் இருக்கு. ஆனால் யாரும் அது படிக்கிறதில்லை, யாரும் படிப்பிச்சு கொடுக்கறதில்லை, கற்றுக் கொடுக்கறதில்லை, கற்றுக்கொள்றதுக்கு விருப்பப்படுவதும் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் யாகங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய பேரும் வீட்டில் ஒரு யாகம் பண்ணியிருப்பீங்க, இல்லை இதே மாதிரி உள்ள மடங்கள் எல்லாம் போய் யாகம் பூஜைகள் பண்ணியிருப்பீங்க, கோயிலில் போய் யாகம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த யாகம் எப்படி பண்ண வேண்டும் என்று உங்களுக்கும் தெரியாது, வரப்பட்ட ஆச்சாரியனுக்கும் தெரியாது. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். உங்கள் வீட்லேயும் யாகம் பூஜைகள் எல்லாம் பண்ணியிருக்கோம், ஒரே புகையாகத்தானே இருந்திருக்கும், அப்படித்தானே? இந்த யாகம் ஹோமகுண்டத்தில் ஏதோ எல்லாம் விறகெல்லாம் வச்சுட்டு எரிக்கும் போது ஒரே புகை, அந்த ரூமுக்குள்ளே யாரும் இருக்க முடியாது, எல்லாம் வெளியில் போகணும். அந்த புரோகிதன் என்ன சொல்லுவாங்க தெரியுமோ? புகை வரணும், புகை வரணும், புகை வரும்போது இங்கே உள்ள தோஷங்கள் எல்லாம் விலகி விடும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஏன் அப்படியெல்லாம் சொல்றது என்றால், அவங்களோட முன்னோர் இப்படி சொல்லி 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 இவரும் அது கேட்டிருக்காங்க. இல்லாமல் அதுவெல்லாம் என்ன சொல்லலாம், ஒரு மூட நம்பிக்கை அப்படி பறந்து வர கண்டினியூஸாக வராங்க தவிர அதில் சாஸ்திரம் அல்ல. யாகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு யாகம் செய்ய வேண்டுமானால் அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. இதுக்கு ஹோமாச்சார விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆச்சரிக்க வேண்டும், அந்த விதி அப்படின்னும். அதே மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஹோமகுண்டத்தோட வலிப்பம், ஆழம் இதெல்லாம் வரும். இது ஒன்று, அக்னியில் எப்படி ஹோமிக்க வேண்டும். ஹோமகுண்டத்தில் அக்னி எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அக்னியோட சொரூபம் என்ன, அக்னியில் எப்படித்தான் ஹோமம் செய்ய வேண்டும், எப்படி ஹோமம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்கும், எப்படி ஹோமம் செய்தால் தோஷங்கள் வரும், இதெல்லாம் அதிலே சொல்லி இருக்கிறது உண்டு. இது நம்ம வேதங்களிலே வேதிக் யாகங்கள் பற்றி படிக்கும் பொழுது நமக்கு அது தெரியும். சாரதா திலகத்திலே சொல்லி இருக்கிறது உண்டும். அதே மாதிரி மந்திர சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறது உண்டும், மந்திர மகாசாரத்திலே சொல்லி இருக்கிறது உண்டும். இப்படி நிறைய பழைய கிரந்தங்கள்ல எல்லாம் அந்த யாக சம்ஸ்காரம், யாகம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தெரிஞ்சு அது ஃபாலோ பண்ணப்பட்ட
புரோகிதன்மார் ஒரு 10 பேராவது இருக்குமோ, 1000 100 இல்லை, 1000 10 பேராவது இருக்குமோ என்று சந்தேகமாகத்தான் இருக்கிறது. அது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, ஆல் இந்தியா லெவல்ல உள்ள விஷயம்தான் நான் சொல்றேன். ஆனால் பெரிய பெரிய மடங்கள்ல எல்லாம் இந்த சாஸ்திரங்கள் தெரியும், மடாதிபதிகளுக்கெல்லாம் இந்த சாஸ்திரங்கள் தெரியும், தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. எப்படி வேத சாஸ்திரங்களே பின்பற்றப்பட்ட மடாதிபதிகளுக்கு, அல்லாத உள்ளவருக்கல்லே, இந்த ஆத்மீய வியாபாரிகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க அது ஒன்றும் அர்த்தமே இல்லாத விஷயங்கள் தான். அப்படி இல்லை, வேத சாஸ்திரப்படி நடந்து வரப்பட்ட உண்மையான மடாதிபதிகளுக்கு, உண்மையான மடங்களுக்கு, அங்கே உள்ள ஆச்சாரியன்மார்களுக்கு, புரோகிதன்மார்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். இனி அந்த சாஸ்திரம் உங்களிடம் சொல்றேன். அது எப்படி என்னால், அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டிய விதிமுறை. அதுக்கு அந்த அக்னி புராணம் உட்பட உள்ள மகா கிரந்தங்களிலே எல்லாம், வேதங்களிலேயும் கூட, ஏன்னா வேதங்களிலே உள்ள மந்திரங்கள் எல்லாம் யாகம் பண்ணணும் அதுக்காக உள்ளதுதான். அபூர்வம் சில மந்திரங்கள் மட்டும்தான் நீ இது ஜபம் பண்ணினால் போதும் அப்படின்னு, மற்றதெல்லாம் யாகம் செய்ய வேண்டும். யாகம் செய்து தேவன்மாரை பிரீதி செய்ய வேண்டும். அப்படித்தான், தெய்வங்களே அல்லை. சதுர்வேதங்களில் சொல்லப்பட்ட யாகங்கள் எல்லாம் தேவன்மார்களுடைய பிரீதியினால் நமக்கு சர்வாபீஷ்ட சித்தி உண்டாகுவதற்காக உள்ளதுதான். அப்போ அந்த யாகம் செய்யும் பொழுதும் கண்டிப்பாகவே நம்ம இந்த யாக விதிமுறை பின்பற்றித்தானாக வேண்டும். அந்த சாஸ்திரம் எப்படி என்றால், கிரந்தங்கள் எல்லாம் எழுதியிருக்கப்பட்டது சம்ஸ்கிருதம் தானே, அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். சதோமோக்தி சிரோஜ்ஞேயோ நிர்தூமம் சற்றுரே வஜ ஜ்வலல் பிரசோபவல் கர்ணகோஷ்ட லக்னஞ்சநாசிக அக்னிர்லாலாயதே யத்ர சுத்த ஸ்படிக சந்நிஜ தன்முகம் தத்ர விஜ்ஞேயம் சதுரங்குலமானதா. இப்படி ஒன்றும் புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். சில சாமிமார்கள் எல்லாம் இப்படித்தான், ஒரு மேடையில் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு அவர் ஏதாவது ஒரு அர்த்தம் அவரே ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஏன் அப்படி எல்லாம் சொல்லேன்னா அதுல அர்த்தமே இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா இங்கே இது சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால தான் இது சொன்னது. எப்படி சதூமோக்தி சிரோஜ்ஞேயோ நிர்தூமம் சற்றுரே வஜ ஜ்வலல் பிரசோபவல் கர்ணகோஷ்ட லக்னஞ்சநாசிக அக்னிர்லாலாயதே யத்ர சுத்த ஸ்படிக சந்நிஜ தன்முகம் தத்ர விஜ்ஞேயம் சதுரங்குலமானதா. இது அதோட ஒரு பாகம். அதாவது ஹோமகுண்டத்தில் அக்னி எரியும் பொழுது, அக்னி ஹோமகுண்டத்தில் அக்னி வச்சாச்சு, அக்னி எரிய தொடங்கியாச்சு. அப்போ அக்னி புகையோடு கூடி வந்தால், புகை வந்தால், அந்த அக்னியோட புகை வந்தால் அது அக்னியோட சிரசாகும். புகையப்பட்ட அக்னி என்று சொன்னால் அது அக்னியோட சிரசு, கேசம், கேசம்னா முடி. அப்ப தலையும் முடியும் தான் புகையப்பட்ட அக்னியோட அந்த அவயவம். அடுத்தது அக்னி கனல் மட்டும் இருந்தால், நல்லா எரிஞ்சாச்சு, அந்த கனல் மட்டும்தான் இருக்குன்னால் அது அக்னியோட கண்ணு ஆகும். இனி கொஞ்சமா சின்னதா அக்னி, நீங்க பார்த்திருப்பீங்க விறகுல நீல கலர்ல சின்னதா எரியும். அப்படி எரிகிறத அக்னி, அக்னி பகவானோட அக்னியோட செவி, காது ஆகும். அடுத்தது 3 அங்குலத்துக்கு மேல் வளர்ந்தாச்சுன்னா அக்னி ஒரு 3 அங்குலத்துக்கு மேல சின்னதா வளர்ந்தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது, ஜுவாலா கொஞ்சம் மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படின்னா அது அக்னியோட மூக்கு ஆகும். அப்போ தலை, கண்ணு, செவி, மூக்கு, தலை, கண்ணு, செவி, மூக்கு, இத்தனை ஆச்சு. அடுத்தது 1 அடிக்கு மேல் 3 அங்குலம் வரை வந்தாச்சுன்னா அது மூக்காயிடுச்சு. அப்புறம் 1 அடிக்கு மேல் சொர்ண வர்ணத்தில் அக்னி ஜுவாலை அப்படி எரிஞ்சு கொண்டிருந்தால் அது அக்னியோட நாக்கு, வாய் ஆகும். நாக்குன்னு சொல்லும்போது வாய்க்குள்ள தானே இருக்கிறது, நாக்கு, வாய் ஆகும். அதுதான் இதோட அர்த்தம். அதாவது சதோமோக்தி சிரோஜ்ஞேயோ நிர்தூமம் சற்றுரே வஜ ஜ்வலல் பிரசோபவல் கர்ணகோஷ்ட லக்னஞ்சநாசிக அக்னிர்லாலாயதே யத்ர சுத்த ஸ்படிக சந்நிஜ தன்முகம் தத்ர விஜ்ஞேயம் சதுரங்குலமானத. அடுத்து சொல்றாங்க, சர்வகாரிய பிரசித்தியர்த்தம் ஜிஹ்வாயாம் தத்ர ஹோமயேல்
சட்டு கர்ணாதிகம் ஞாத்வா ஹோமையே தேசிகோத்தமா. அதாவது சர்வகாரிய பிரசித்தியர்த்தம், எந்த காரியங்கள் சாதிக்க வேண்டுமானாலும் திக்வாயாம் தத்ர ஹோமையில், அந்த நாக்கில் மட்டும்தான் ஹோமம் செய்ய வேண்டும், அந்த வாயில் மட்டும்தான் ஹோமம் செய்ய வேண்டும். சுருக்கமா ஒரு அடிக்கு மேல் அக்னி சொர்ண வர்ணத்தில் எரிஞ்சு கொண்டிருக்கும் போது மட்டும்தான் யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சர்வகாரிய பிரசித்தியர்த்தம் ஜிஹ்வாயாம் தத்ர ஹோமையில் சட்டு கர்ணாதிகம் ஞாத்வா ஹோமையே தேசிகோத்தமா. அப்போ அந்த ஹோமம் செய்யப்பட்ட ஆச்சாரியனோடு சொல்றாங்க, அதோட கண்ணு எது, செவி எது, மூக்கு எது, இதெல்லாம் நீ அக்னியை பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஜிஹ்வையில் மட்டும்தான் நீ ஹோமிக்க வேண்டும் அப்படி சொல்றாங்க. அடுத்தது அக்னி கர்ணைர்ஹுதம் யத்து குர்யா சேத்யாதி தோபபெல் நாசிகாயா மகாதுக்கம் சட்டுசோர் நாசனம் பவேல் கேசே தாரித்யதம் புரோக்தம் தஸ்மா ஜிஹ்வாம் சுஹோமியேல். அப்போ அக்னியை சரிக்கது பார்க்க வேண்டும், ஜிஹ்வையில் மட்டும்தான் ஹோமிக்க வேண்டும். ஜிஹ்வையில் ஹோமித்தால் தான், அதாவது நாக்கில வாயில அந்த ஹோம திரவியம் விழுந்தால் மட்டும்தான் உனக்கு நீ நினைக்கப்பட்ட பலன் கிடைக்கும். இனி அக்னியுடைய கர்ணங்களில் ஹோமித்தால் வியாதி உண்டாகும். ஏற்கனவே சொன்னேன் அக்னியுடைய செவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அல்பமாக நீல ஜுவாலையில் எரியப்பட்டது செவியாக்கும். அங்கே தான் இந்த ஹோம திரவியம் வீழுது என்றால், அப்பத்தான் ஹோமம் பண்றது என்றால் அங்கே உனக்கு இந்த யாகம் செய்யப்பட்டவனுக்கு வியாதி உண்டாகும். நாசிகாயா மகாதுக்கம் சற்றுசோர் நாசனம் பவேல். நாசிகையில் ஹோமித்தால் வலிய துக்கம் உண்டாகும். நாசிகனா மூக்கு, அந்த மூக்கிலே தான் ஹோமிக்கிறது என்றால் பெரிய துக்கம் உண்டாகும். கண்ணுகளில் ஹோமித்தால் நாசம் உண்டாகும், கண்ணிலே போட்டால் நாசம் உண்டாகும். கேசத்திலும் தலையிலும் ஹோமித்தால் தாரித்யம் உண்டாகும். கேசம் தலை ஃபர்ஸ்ட்ல சொல்லியாச்சு, அந்த புகை வரும்போது ஹோமம் பண்ணியாச்சுன்னா அங்கே தாரித்யம் உண்டாகும். அதனால எப்பவும் அக்னியோட அந்த நிமித்தங்கள் பார்த்து, இதுக்கு அக்னியோட காத்திர சாஸ்திரம், அக்னியோட சரீர சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுவாங்க. அக்னியோட காத்திர சாஸ்திரம் பார்த்து தான் ஹோமம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீ செய்யப்பட்ட ஹோமம் உனக்கு விபரீத பலங்களை தான் தரும். இது யாகம் செய்யக்கூடிய ஆளுக்கு மட்டுமல்ல, செய்யக்கூடிய அந்த புரோகிதனுக்கும் இந்த பாபம் பாதிக்கத்தான் செய்யும். நீங்க பார்த்து பாருங்க, அதாவது ஒரு காலத்துல பெரிய ஆச்சாரியன்மார் என்று இருந்த ஆளுகளோட பின்தலைமுறை ஜெயித்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதே மாதிரி அக்ரஹாரங்கள் எல்லாம் பிராமண புரோகிதன்மார் இருந்த ஒரு காலத்திலே பயங்கரமாக ஜொலிச்சு கொண்டிருந்தா, ஐஸ்வர்ய தேவதையை வாழ்ந்து கொண்டிருந்த பல அக்ரஹாரங்களும் பார்த்தா இப்ப ஜீர்ணித்து நாசமா தான் இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்து போகுது என்றால், இப்படி எல்லாம் ஆய் போச்சு என்றால், முன்காலங்களில் செய்த அந்த ஆகம விதி சாஸ்திரங்கள் எல்லாம் ஜனங்கள் கம்மி பண்ணி இப்போ டோட்டலா ஏமாத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த யாக சாஸ்திரம் யாருக்கு தெரியும்? அதாவது ஒரு யாகம் பண்ணும்போது சுருக்கமா சொன்னா அக்னி புகையவே கூடாது, யாகாக்னி எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அதுல தான் இந்த யாக பொருள் எல்லாம் ஹோமம் செய்ய வேண்டும். சப்போஸ் அக்னி தானே புகையக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அப்படி ஆயிருந்தால் அந்த நேரத்தில் ஹோமம் அந்த சமைத்து அந்த ஹோம திரவியங்கள் போடக்கூடாது அக்னியில். அப்படித்தான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் தெரியாமல் தான் நமது புரோகிதன்மார் 90% ஆளுகளும் யாகம் பண்றாங்க. எப்படி அந்த யாகத்துக்கு பலன் உண்டாகும்? இப்ப அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு சாதம் ஒருத்தர் தலையில போட்டா என்ன ஆகும்? அதோட காதுல வச்சால், அதோட மூக்குல வச்சால், அந்த ஆளுக்கு அந்த குழந்தைக்கு நம்ம கிட்ட வெறுப்பு தானே உண்டாகும். அப்படித்தானே சொல்லுவாங்க. அது என்ன வேணும்? அன்பா பாசமா அது உருட்டி அதோட வாயில நாக்கில வச்சு கொடுக்கணும். அப்பத்தான் அதுக்கு சாப்பிட முடியும். அப்பத்தான் அதுக்கு நம்ம கிட்ட அன்பு பாசம் உருவாகும். அதுபோல நம்ம இந்த யாகங்களும் கர்மங்களும் செய்யப்பட்டது எல்லாம் நமக்கு காரிய சாத்தியத்துக்காக வேண்டியது ஆயிருந்தால், வேதங்கள்ல சொல்லி இருக்கப்பட்ட 99 யாகங்களும் 1000க்கு மேற்பட்ட யாகங்கள் இருக்கு. ஒரு நாள் ஆரம்பிச்சு முடிக்கப்பட்ட யாகங்கள்ல இருந்து 100 வருஷ காலம் கண்டினியூஸா பண்ணக்கூடிய யாகங்களும் கூட இருக்கிறது. அந்த 100 வருஷம் பூர்த்தி ஆகும் போதுதான் அதோட பூர்ணாகூதி நடக்கும். அந்த மாதிரி உள்ள யாகங்கள் கூட வேதங்கள்ல இருக்கு.
ஆனால் அந்த எந்த யாகத்துக்கும் யாக விதிமுறை இதுதான். இங்கே சிம்பிளா ஒரு யாகம் பண்றதா இருந்தாலும், ஒரு மகா பெரிய யாகம் பண்றதா இருந்தாலும் யாக விதிமுறை. யாகம் என்றால் அக்னியில் ஹோமிக்கப்பட்டதுதான் யாகம். அக்னியில் ஹோமிக்கப்பட்டதுதான் யாகம். அந்த யாகம் எந்த யாகமாயிருந்தாலும், வைதிகமாயிருந்தாலும், தாந்திரிகமாயிருந்தாலும், ஆகம சாஸ்திரப்படி ஆயிருந்தாலும், எந்த விதிமுறைப்படி ஆயிருந்தாலும், அக்னியில் தான் நீ ஹோமம் பண்ண போறியா, யாகம் தான் நீ பண்ண போறியா அப்படின்னா இதுதான் அதோட விதிமுறை. எத்தனை பேருக்கு இது தெரியும்? இப்படி உள்ள சாஸ்திர விதிமுறைகள் யாரு சொல்லி கொடுக்கிறாங்க? பெரிய பெரிய மடங்கள் ஸ்தாபிச்சு மடாதிபதி நான் கடவுள் என்று வாழ்த்து கொண்டு இருக்கப்பட்ட யாராவது, ஏய் இங்க வாங்க, இந்த விதிமுறைப்படித்தான் பூஜைகள் நடக்கணும், இப்படித்தான் செய்யணும், யாராவது சொல்லி கொடுக்கிறது உண்டா? சொல்லி கொடுக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகுறது? இப்ப நியூ ஜெனரேஷன் நிறைய பேர் புரோகிதரா மாறுறாங்க. ஒன்னும் தெரியாது, சும்மா ஏமாத்துறது தான். அடிச்சு சொல்றேனே, சும்மா ஏமாத்துறது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் இருக்கணும், ஈவினிங் ஆகும்போது கொஞ்சம் காய்ச்ச கையில வரணும். அது எதுக்குன்னு நான் இப்ப சொல்றது இல்லை, சொல்லக்கூடாது. நான் என்ன மாதிரி ஒரு ஆள். ஒரு செயின் இருக்கணும். இதுக்கப்புறம் அவர் எதுவுமே திங்க் பண்றது இல்லை. ஒரு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் தான் அவரோட வாழ்க்கை. அப்படி அல்ல, நமக்கு வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும். நான் புரோகிதன், ஜனங்கள் எனக்கு அந்த மதிப்பு கொடுக்க வேண்டும். ஜனங்கள் அதுக்கு அந்த மதிப்பு கொடுக்க வேண்டுமானால் நான் உண்மையான புரோகிதனாக இருக்க வேண்டும். வரப்பட்டவன் கூட்ட எல்லாம் தட்சணை கொடுங்க, தட்சணை கொடுங்க, எப்படிப்பட்டவனாயிருந்து அவரை யாரும் மதிக்காது. ஆனா நம்மளோட 90% புரோகிதன்மாரும் அப்படித்தான் இருக்காங்க. ஏன்? ஒருவன் பகவான் கிட்ட வந்து கை நீட்டுறதுக்காக ஒருவன் வருவான். நல்லா சென்ட் பண்ணி பாருங்களேன். ஒருவன் பகவான் கிட்ட, அதாவது பூசாரியோட பின்னாடி தானே பகவான் இருக்கா. பூசாரி வெளியில வந்தாச்சு, பின்னாடி பகவான் இருக்கு. அந்த பகவான் கிட்டே வரம் வாங்கிறதுக்காக இவன் வந்திருக்கா. ஒரு பக்தன், பகவானே எனக்கு சர்வ ஐஸ்வர்யங்களையும் கொடு, எனக்கு தனபாகிய யோகம் கொடுன்னு அவன் ப்ரே பண்றான். இந்த மடையன் பூசாரி இவங்கிட்ட கை நீட்டுறான். எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை பாருங்க. ஏன் உள்ள கை காட்டுனா அவனுக்கு பகவான் கொடுக்க மாட்டாங்களா? அவனுக்கு தெரியும் உள்ள நான் காட்டுனா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு. ஏனென்றால் அவன் வரப்பட்ட பக்தனை ஏமாத்துறா, உள்ள இருக்க பகவானே ஏமாத்துறான். அவன் படிச்சு செய்ய வேண்டியதுதான். எனக்கு இது படிக்கணும், படிச்சு செய்யணும், நான் 4 பேருக்கு இது சொல்லிக் கொடுக்கணும். அந்த எண்ணம் அவனுக்கு வரும்பொழுது அவனிலே ஈஸ்வரன் கண்டிறக்கும். அவனில் இருக்கப்பட்ட உயிரும் ஈஸ்வரன் தான், அது கண்டிறக்கும். அவனுக்கு வேண்டியதெல்லாம் பகவான் கொடுப்பார். அப்போ எப்பொழுதும் இப்போ தப்பு செய்யற மாதிரியே தப்பு செய்யறதுக்கு அவசரம் கொடுத்தால் அதுவும் பாபம்தான். தப்பு ஒருவன் பண்ற அது தப்பு தான், பாபம் தான். அந்த தப்பு பண்றதுக்குள்ள அவசரம் ஒதுக்கி கொடுத்தாச்சுன்னா அதுவும் பாபம்தான். சுருக்கமா, சாஸ்திரம் தெரியாதவரை கூட்டி நீங்க யாகங்கள் பூஜைகள் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணியாச்சுன்னால் உங்களுக்கு தனாஷ்டம் வர்றது மட்டுமல்ல, இந்த இதுல சொல்லப்பட்ட தோஷ பலங்கள், தாரித்யம், ரோகம், இந்த மாதிரி உள்ள தோஷ பலங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி வராமல் இருக்க வேண்டுமானால் இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவரே, அதாவது யாக சாஸ்திரம் தெரிஞ்ச ஆள்காரை கூப்பிட்டு அவரை வச்சு நீங்கள் யாகம் செய்ய வேண்டும். ஒரு புரோகிதன் வரும்போது அவரை கூப்பிட்டு கேளுங்கோ, சுவாமி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா? அப்படி தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது கேட்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு அறிவு இருக்கணும். அப்பதான் உனக்கு இது தெரியுமான்னு உங்களால கேட்க முடியும். அந்த மறுபடியும் ஒரு வட்டம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வரும்போது அவள்கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு யாக சாஸ்திரம், அக்னியோட யாக சாஸ்திரம் தெரியுமா அப்படின்னு. எப்படி அது? சதூமோக்தி சிரோஜ்ஞேயோ நிர்தூமம் சற்றுரே பஜ ஜ்வலல் பிரசோபபல் கர்ண கோஷ்டலக்னஞ்சனாசிக அக்னிர்லாலாயதே யத்ர சுத்த ஸ்படிக சந்நிஜ தன்முகம் தத்ர விஜ்ஞேயம் சதுரங்குலமானத சர்வகாரிய பிரசித்தியர்த்தம் ஜிஹ்வாயாம் தத்ர ஹோமயேல் சற்றுகர்ணாதிகம் ஞாத்வா ஹோமயே தேசிகோத்தமா நாசிகா அக்னிகர்ணைர்ஹுதம் யத்து குர்யாச்சேத்யாதிதோ பவேல் நாசிகாயா மகாதுக்கம் சற்றுஷோர் நாசனம் பவேல் கேசே தாரித்யதம் ரோக்தம் தஸ்மா ஜிஹ்வா சுஹோமயேல். இதுதான் ஹோமாச்சார விதி. இதுபடி பண்ணியாச்சுன்னால் கண்டிப்பா நமக்கு நம்ம எதுக்கு யாகம் பண்றதோ அந்த பலசித்தி கண்டிப்பாக உண்டாகத்தான் செய்யும். ஜெகத் மாதா மகாதேவின் அனுகிரகத்தால்
உங்களுக்கு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு புரோகிதனை கிடைக்கட்டும். சாஸ்திரியமாக ஜோதிஷ்டம் பார்க்க தெரிஞ்ச ஒரு புரோகிதனை கிடைக்கட்டும். நீங்க ஒரு உத்தம ஹிந்துவாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் வேத யாகங்கள், தாந்திரீக பூஜைகள், ஜோதிடம், பிரசன்னம் மற்றும் வாஸ்து தொடர்பான ஆலோசனை பெற தொடர்புக்கு 7305442299.